அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராகி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னடா கருப்பாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்க்கு கருப்பு கலர் வெல்லம் சேர்த்துருக்கேன், அதனால தான். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொடிச்ச வெல்லம் ஒரு அரை கப்பு சேர்த்துருக்கேன். இது ஸ்வீட்னஸ் லைட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட் எடுத்துப்பேன்றவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒயிட் சுகரு இல்லை வேறு கலரில் இருக்கிற வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அது நிறம் மட்டும் கொஞ்சம் மாறி வரும். இப்போ அதே கப்பில் அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் அடியில் கல் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் வடிகட்டிட்டு அப்புறம் திரும்பவும் சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. திரும்பவும் அதே வானலில் தான் நான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம வடிகட்டி வச்சோம் இல்லையா, அந்த சர்க்கரை பாகு அதை இதோடு சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பாகு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். இப்போ நான் ஒரு மூடி தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 வாழைப்பழம் நான் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்ததில் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைனா கருகி போயிடும். நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா நல்லா உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு திக்காகி நல்லா அல்வா மாதிரி திரண்டு வரும். பாருங்கள், நல்லா திக்காகி நல்லா கரெக்டாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம சூடு குறைஞ்சதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சி எடுக்க முடியும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு குறையட்டும். இப்போ நம்ம சைடில் தேவையான ராகி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த கப்பால் 1.5 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சலித்து எடுத்துக்கோங்க. ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா பிசையும் போது அது கஷ்டமாக இருக்கும். அதனால் அது மாதிரி சலித்து எடுத்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு லூஸாக சாஃப்டாக இருக்கணும் மாவு. அப்போ தான் நமக்கு தட்டும் போது ஈஸியாக இருக்கும். பிசைஞ்ச உடனே ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இல்லைனா காற்று படப்பட மாவு நல்லா டைட்டாகிடும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம் இல்லையா, அது நல்லா சூடு குறைஞ்சிருக்கும். குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அல்வா மாதிரி இருக்குது. அந்த வாழைப்பழத்தோட லைட்டாக புளிப்பு இனிப்பு எல்லாம் இந்த தேங்காவோட ஃப்ளேவர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாழை இலை இருந்தால் எடுத்துக்கோங்க. வாழை இலை இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக ராகி மாவை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி தட்டுங்க.
மெல்லிஸாக வந்து தட்டி எடுத்துக்கலாம். இதோட சென்டரில் நம்ம ஸ்டஃபிங் உருண்டை பிடிச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து எடுத்து வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா உருண்டியாக வந்து பிடிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கோதுமை மாவு போலி செய்கிறதுக்கு கோதுமை மாவு மைதா மாவில் செய்வோம் இல்லையா, அது வந்து நல்லா வளன்னு இருக்கிறதுனால நல்லா நமக்கு சேர்ந்து வரும், எடுக்க ஈஸியாக இருக்கும். ஆனால் ராகி மாவு அப்படி எடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் நம்ம வந்து எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோன்னா நல்லா சூப்பராக ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும் பாருங்கள். பாருங்கள், இதே மாதிரி இன்னொன்று வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம கையில் எடுத்து வச்சு நல்லா அந்த கேப் ஏதாவது இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக மாவை நகர்த்தி விட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோன்னா சூப்பராக வந்துடும். இப்போ ஒரு இட்லி தட்டில் துணி போட்டுட்டு இட்லி தட்டில் வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டோன்னா வீடு ஃபுல்லாக அந்த ராகி மாவோட ஸ்மெல் அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும். 10 நிமிஷம் ஆச்சுன்னா கரெக்டாக வெந்துடும். நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் வந்து கை வச்சு வந்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வந்துருக்குன்னு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வச்சு ஒன்றா தட்டில் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்வீட் வந்து சூப்பராக இருந்தது நல்லா சூடாக சாப்பிடும்போது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.